சோதி, லேசான தேங்காய் பால் குழம்பு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். சோதிஸ் தமிழ்நாட்டின் பிரதான துணை குழம்புகளில் ஒன்று, குறிப்பாக தென் மாவட்டங்களில். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: கலவை காய்கறிகள், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு, தண்ணீர், கெட்டியான தேங்காய் பால், இளந்தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய். படி 1. ஒரு பெரிய பாத்திரத்தில் நறுக்கிய கலவை காய்கறிகள், கீறிய பச்சை மிளகாய்கள், நறுக்கிய இஞ்சி மற்றும் பூண்டு, பயன்படுத்துவதாயின் மஞ்சள் தூள், உப்பு மற்றும் மெல்லிய தேங்காய் பால் சேர்த்து நன்கு கலக்கவும். படி 2. கலவையை ஒரு கொதிக்கு கொண்டு வந்து, பிறகு வெப்பத்தை குறைத்து, மூடி வைத்து, காய்கறிகள் மென்மையாகும் வரை ஆனால் கூழ் ஆகாத வரை கொதிக்க விடவும். இது காய்கறிகளைப் பொறுத்து சுமார் 15 முதல் 20 வரை நிமிடங்கள் ஆகலாம். படி 3. காய்கறிகள் வெந்து கொண்டிருக்கும் போதே தாளிப்பு தயார் செய்யவும். ஒரு சிறிய வாணலியில் தேங்காய் எண்ணெயை சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். படி 4. உளுந்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். படி 5. கறிவேப்பிலை மற்றும் பெருங்காயம் சேர்த்து வாசனை வரும் வரை சில நொடிகள் வதக்கவும். படி 6. காய்கறிகள் வெந்தவுடன் கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றவும். மெதுவாக கிளறி சூடாக்கவும், ஆனால் கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்த பிறகு கலவையை கொதிக்க விட வேண்டாம், ஏனெனில் அது திரிந்துவிடும். படி 7. சோதியில் தாளிப்பை சேர்க்கவும். நன்றாக கிளறி கலக்கவும். படி 8. உப்பு சரிபார்த்து தேவைக்கேற்ப சேர்த்துக் கொள்ளவும். சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.